ஆறாம் அதிகாரம் அதனுடைய 8வது வசனம். மீகா 6ஆம் அதிகாரம் அதனுடைய 8வது வசனம். மனுஷனே, நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேறே எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் எதிர்பார்க்கிறார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அன்பு ஜனமே, அந்த வசனத்திலே முதல் பகுதி நாம் பார்க்கின்ற பொழுது, மனுஷனே நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார் என்று வேதவசனம் நாம் பார்க்க முடிகிறது இல்லையா? நம்ம வாழ்க்கையில முதலாவது ஆண்டவர் மனுஷனை படைத்த பொழுதே எல்லா காரியங்களையும் உருவாக்கிவிட்டு அவர் அவரிடத்திலே தனிமையான ஒரு வார்த்தையை சொல்லி இருப்பார். நன்மை தீமை அறியத்தக்க ஒரு கனியை மாத்திரம் நீங்கள் புசிக்க கூடாது என்று. ஆதி நாட்களில் இருந்தே நன்மைக்கான முக்கியத்துவத்தையும் தீமையை வெறுப்பதற்கான முக்கியத்துவத்தையும் மனுஷனுக்கு தேவன் கற்பித்திருந்தார். ஏனென்றால் நன்மைகளை மறந்து தீமையான எந்த ஒரு சின்ன விஷயமாக இருந்தாலும் சரிதான், நம்ம வாழ்க்கையில் அது ஒட்டி கொண்டிருக்குமானால் அது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை, விசுவாச வாழ்க்கையை, நன்மையை பெற்றுக்கொள்ளுகின்ற ஒரு தகுதியை இழப்பதற்கு அது ஒரு காரணமாக இருக்கும். வேற ஒன்றும் வேண்டாம். நமக்கு ஒரு கப்பில் நம்ம பால் எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்க. அது ஒரு சின்ன ஒரு ட்ராப் ஆஃப் ஒரு பாய்சன் மிக்ஸ் ஆயிடுச்சுன்னா ஒரு சின்ன ஒரு துளி விஷம்தான். ஆனால் அந்த முழு பாலுமே அது விஷத்தன்மையுடையதாக மாறுகிறதா இல்லையா? மாறுது. ஆனால் அது ஒரு கப்பு பால் அதிகமாக தான் இருக்குது, ஆனால் விஷம் ஒரு ட்ராப் தான் இருக்குது. அது அதனுடைய நல்ல தன்மையை முற்றிலும் இழக்க செய்து அதனுடைய ஆசீர்வாதமான ஒரு பயன்மிக்க ஒரு தகுதி அது இழக்க செய்து தீமையை அது வெளிப்படுத்துது. அதே போல தான் நம்ம வாழ்க்கையில் ஏதோ ஒரு விஷயம், ஏதோ ஒரு சின்ன ஒரு காரியம், அந்த நன்மையை நாம் மறந்து தீமையான ஒரு சின்ன விஷயம் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தாலும் அது நன்மையை பெற்றுக்கொள்ள முடியாத படிக்கு, தேவனுடைய கரத்திலிருந்து அவர் விருப்பமான ஆசீர்வாதங்களை நாம் அடைந்து கொள்ள முடியாத படிக்க அது ஒரு தடையாக இருக்கும். வேதத்தில் சில காரியங்களை நம்ம தியானிக்க போகின்றோம். வாசிக்கிற பொழுது மத்தேயு சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 40-41 வசனங்களை எடுத்துக்கொள்ளுங்கள். மத்தேயு சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் அதனுடைய 40-41 வசனங்கள். அதற்கு 40-41 பின்பு அவர் சீஷர்களிடத்தில் வந்து அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு பேதுருவை நோக்கி, நீங்கள் 1 மணி நேரமாவது என்னோடு கூட விழித்திருக்க கூடாதா? நீங்கள் சோதனைக்குட்படாத படிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்பதாக அவ்விடத்திலே பேதுருவின் இடத்துல தேவன் சொன்ன வார்த்தைகளை நம்ம கவனிக்கிறோம். நம்ம முதலாவது பார்க்கிறோம்னா, நம்ம நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியாத படிக்கு நம்மை விட்டு விலக்குகிற ஒரு காரியம் ஜெப வாழ்க்கையில் இருக்கிற குறைகள். அன்பு ஜனமே, அந்நாட்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ சிலுவையில் அழைகிறதுக்கு முன்னாடி அவர் தன்னுடைய சீடர்களிடத்தில் இந்த வார்த்தையை சொல்லுகிறார் இல்லையா? 1 மணி நேரமாவது நீங்கள் ஜெபித்திருக்க கூடாது. அதில் நீங்கள் மெயினாக பார்க்க வேண்டிய ஒரு மனுஷன் பேதுரு. பேதுரு இயேசுக்கு மிகவும் அன்பான ஒரு சீடன். அவரிடம் தான் சொல்லுகின்றார், நீங்கள் 1 மணி நேரமாவது விழித்திருக்க கூடாதா? சோதனை உங்களை அணுகாமல் இருக்கும்படி. மாம்சம், நம்முடைய சரீரம் பலவீனம் நிறைந்தது தான், ஆனால் ஆவி உற்சாகம் உள்ளது இல்லையா? ஆனால் அவங்க கேட்டாங்களா? இல்லை, கீழ்ப்படியல்ல. அந்த நேரத்தில் அவங்களுக்கு தூக்கம்தான் முக்கியமான ஒன்றாக இருந்தது. அவர்கள் விரும்பின காரியம்தான் அவர்களுக்கு முதன்மையானதாக இருந்ததை தவிர இயேசு சொன்ன வார்த்தைகளை கேட்டு கீழ்ப்படிவதற்கு எண்ணம் வரல. ஏன்னா இப்போ தூங்குற டைம், அதிகாலை நேரத்தில் நல்ல தூக்கம் வர நேரத்தில் எழும்பி ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னால் அது கடினமான ஒன்றாக இருக்கிறது. மாம்சத்தை ஒடுக்க முடியல. அந்த நேரத்தில் அவங்க என்ன பண்ணுறாங்க? விருப்பம் போல் ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காம தூங்குறாங்க. சின்ன விஷயம்தான், தூங்குனாங்க, அவ்வளோதான். ஆனால் என்ன நடந்துச்சு? ஏசப்பாவை இப்போ கைது செய்து கொண்டு போகிறாங்க. அந்த நேரத்தில் சோதனை இந்த சீடர்களை ஆட்கொண்டதா இல்லையா? நடந்துச்சு. குறிப்பாக பேதுருவின் இடத்துல தான் கேட்குறாங்க, நீ இயேசுவுக்கு அன்பான சீடன் தானே? நீ இயேசுவோடு கூட இருந்தவனில் ஒருவன் தானே? இப்படியான கேட்ட நேரத்தில் அந்த பேதுரு சொன்ன வார்த்தை என்ன? இயேசுவை நான் அறியேன், அவருக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, அவர் யாரோ என்று சொல்லி 3 முறை மறுதளிக்கின்றார்.
ஏனென்றால் அதற்காகத்தான் இயேசு இந்த வார்த்தையை சொல்லி இருந்தார், சோதனை உங்களை ஆட்கொள்ளாமல் இருக்கும்படிக்கு ஜெபம் பண்ணுங்க. இந்த மறுதலிப்பின் அந்த சந்தர்ப்பம் நடக்கும் முன்பதாகவே சொல்லிவிட்டார், ஜெபம் பண்ணுங்க. தூங்குனது எல்லாம் போதும், ஒரு மணி நேரமாவது விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. ஆனா அதை கேட்காதபடிக்கு தூக்கத்திற்கு முன்னுரிமை கொடுத்ததுனால, ஜெபத்தை விரும்பாத ஒரு காரணத்தினால, மறுதலித்து போகிற ஒரு தன்மையில பிசாசு அவனை சோதிக்கும்படிக்கு அவர் இடம் கொடுத்து நம்ம வேதத்துல பார்க்கிறோம். அதே போல இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில ஒரு சில நேரங்கள்ல எல்லாருடைய வாழ்க்கையில பலவீனங்கள் உண்டு, உபத்திரவங்கள் உண்டு, பாடுகள் உண்டு, பலவிதமான கஷ்டங்கள் உண்டு. ஆனால் அதை நாம் பொருட்படுத்தாமல் என்ன செய்ய வேண்டும்? தேவன் விரும்புகிறபடி ஜெபத்திற்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும். அவரை தேடுவதிலும் அவருடைய சமூகத்துல காத்திருக்கிற விஷயங்கள்ல ஒரு நாளுமே நம்முடைய சூழ்நிலையை நம்ம என்ன பண்ணக்கூடாது? சுட்டி காட்டக்கூடாது. நம்ம அநேக நேரங்களில் சொல்லுவோம், எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, அதனால் இன்னைக்கு ஜெபிக்கணும், நாளைக்கு நம்ம ஜெபிக்கலாம். இன்னைக்கு நான் ரொம்ப அலைஞ்சிட்டு வந்துட்டேன், அதனால் இனி என்னால் உட்கார்ந்துருக்க முடியலை, ரொம்ப பேக் பெயினாக இருக்குது, நாளைக்கு நான் ஜெபிக்கிறேன். இப்படி என்று சொல்லி ஏதோ எனக்கு மனசு ரொம்ப பாரமாக இருக்குது, எனக்கு இன்னைக்கு ஜெபிக்கிறதுக்கு மனசு இல்லை, இப்படி நம்ம ஒரு சூழ்நிலையை காமிச்சு நம்முடைய மாமிசத்துக்குரிய காரியங்களை நம்ம சுட்டி காட்டி ஜெபத்தை என்ன பண்ணுறோம்? அசட்டை பண்ணுறோம். ஆனால் வேதத்தில் பாருங்கள், தானியலை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, தானியலுடைய வாழ்க்கையில பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடி அவர் ஜெபிக்கிறாரு, பிரச்சனைக்கு பிறகும் ஜெபிக்கிறாரு. அவருடைய வாழ்க்கையில இப்பேற்பட்ட ஒரு சோதனை வரப்போகிறது என்று அவர் அறிந்திருந்தும் கூட தினமும் அவர் ஜெபிக்கிற அந்த பழக்கத்தை என்ன செய்யல? அவர் விடல. அவர் நினைத்திருக்கலாம் இல்லையா, என்னை சிங்க கபில போடுறதுக்கு போறாங்க, என்னுடைய வாழ்க்கை முடிந்து போக போகுது, நான் எதுக்கு நீ ஜெபிக்கணும்? நான் இவ்வளவு நாள் ஆண்டவரை தேடினேன், அவருக்கு உண்மையாக வாழ்ந்தேன், எல்லா விதத்திலும் அவருக்கு பிரியமானதை செய்தேன், என்ன எனக்கு கிடைச்சு? எனக்கு கடைசியில இப்படி ஒரு சோதனை தான் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு அவர் ஜெப வாழ்க்கையை விட்டு பின்மாறி போயிருக்கலாம். ஆண்டவர் மேல வைத்திருந்த விசுவாசத்தை குறைத்திருக்கலாம். ஆண்டவருக்குன்னு கொடுக்க வேண்டிய நேரத்தை அவர் மறுதளித்திருக்கலாம். இல்லை, அவர் அதை செய்யல. அவர் என்ன செய்கிறாரு? பத்திரத்துல கையெழுத்து போட்ட பிறகு அவர் தினமும் செய்வது போல அவர் என்ன பண்றாரு? பலகணிகளுக்கு நேராக தன்னுடைய கண்களை ஏறெடுத்து பார்த்து 3 முறை தினமும் அவர் ஜெபிக்கிறத அவர் தவறாம செய்கிறார், முழங்கார் படியிட்டு. அதன் பிறகு என்ன நடந்தது? சோதனை வந்தது மெய்தான், சிங்கக்கபில அடைச்சது உண்மைதான். அந்த சிங்கங்களின் வாயை தேவன் கட்டினார். எதனால? இங்கே அவர் சூழ்நிலையை சாதகமாக காட்டி ஜெபிக்க அது மறந்து போகாம ஜெபத்தை உண்மையா செஞ்சதுனால, தேவனை உண்மையா தேடினதுனால சோதனைக்கு உள்ளாடி கொண்டு போய் அதை ஜெயத்தோடு கூட கடந்து வர உதவி செய்தார். அதான் ஒரு அழகாக ஒரு வசனம், எல்லாருக்குமே தெரிந்த ஒரு வசனம், குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். ஆயத்தம் என்கின்ற ஒரு பாதரட்சி நமக்கு எப்பொழுதுமே வேண்டும். ஜெபம் என்கின்ற ஆயத்தம் என்கின்ற ஒரு பாதரட்சி நம்ம தொடுத்து கொள்ளாமல் யுத்த களத்துல போய் நின்றா எதுவுமே நடக்காது, நம்ம ஜெயிக்க முடியாது. மனுஷங்கிட்ட போய் யுத்தம் பண்றதுக்கு இன்னைக்கு ஒருவேளை இன்னைக்கு இருக்கிற சோல்ஜர்ஸுக்கு நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் தேவைப்படலாம். ஆனா இந்த உலகத்தின் அதிபதியாகிய பிசாசோடு கூட சோதனையை ஜெயிக்கணும்னா நம்ம கிட்ட இருக்கிற டேலண்ட், நம்ம கிட்ட இருக்கிற நாலேஜ், நம்ம கிட்ட இருக்கிற எதுவுமே அது என்னது தேவைப்படுறது கிடையாது. ஆண்டவரோடு கூட இருக்கிற பரிசுத்த வாழ்க்கை, ஜெப வாழ்க்கை, அவருக்கு கொடுக்கிற நேரம், அவருக்கு கொடுக்கிற முதல் தன்மை, இவைகள் தான் நம்மை பிசாசோடு கூட எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாக மாற்றுமே தவிர வேறு எதுனாலையுமே என்ன பண்ண முடியாது? சோதனைய ஜெயிக்க முடியாது. இதனால தான் அநேக நேரங்களில் நம்ம வாழ்க்கையில கூட என்ன நடக்கிறது? நம்ம வாழ்க்கையில நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியாத படிக்கு தூங்குகிற பொழுது சத்துரு என்ன பண்றான்? வந்து களையை விதைச்சிட்டு போறான். ஆண்டவர் அழகா சொல்லுவார், சோம்பேறியே எறும்பினிடத்தில் போய் ஞானத்தை கற்றுக்கொள், அது ராஜா நடத்துவதற்கு இல்லாது இருந்தும் அதன் வழிகளை பார், எவ்வளவு அழகாக அது கொண்டு போகிறது. கோடை காலத்துல அழகா உணவை சேமிச்சு வைக்குது, மழை காலத்துல உணவு சேமிக்க போக முடியாது என்று தெரிந்து ஏற்கனவே சேமித்து வைத்த உணவை மழை காலத்துல பிரயோஜனப்படுத்திக் கொள்ளாத மனுஷன் நீங்க எப்படி இருக்கிறீங்க? நம்ம பார்த்து அவர் கேட்கிறாரு, நான் உங்களுக்கு தான் இந்த உலகத்துல விசேஷமா படைத்ததே மனிதர்களாகிய நம்மை தானா, அவர் அவ்விடத்துல விசேஷம் என்று சொல்லப்படாத ஒரு உயிரினத்தை பார்த்து அவர் கற்றுக்கொள்ள சொல்லுகிறார் என்றால் மனுஷனுடைய வாழ்க்கை இன்றைக்கு அந்த அளவிற்கு சோம்பலாக மாறிவிட்டது. இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும், இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும் என்று நாம் அவ்விடத்திலே நம்முடைய சோர்வை, மாமிச பலவீனத்தை ஒப்பு கொடுக்க ஆவிக்குரிய நன்மைகளை நாம் இழந்து கொண்டே இருப்போம்.
ஆவிக்குரிய பலனை பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு நம்ம வாழ்க்கையில போராட்டம் வந்து கொண்டே இருக்கும். பலவீனம் ஏதோ ஒரு விதத்துல நம்ம இன்னும் அதை தாக்கி கொண்டே இருக்கும். நான் சொல்லலாம், வெளிப்படையான ஒரு பலவீனத்துக்கு ஹாஸ்பிட்டல்ல போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறோமே, ஆவிக்குரிய நம்முடைய மன ரீதியான ஒரு பலவீனம் வந்து விட்டால் யாரு நமக்கு ரெமெடி கொடுப்பாங்க? யாரு நமக்கு ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க? அதற்கான சொல்யூஷன் எங்க கிடைக்கும்? மனுஷங்கிட்ட போய் சொல்லி அழுவீங்க, அவங்க ஆறுதலான 2 வார்த்தையை சொல்லுவாங்க, திரும்ப ரிப்பீட்டடா அதே பிரச்சனை வருது. நமக்கு ரெமெடி கிடைச்சா? இல்ல. சொல்யூஷன் கிடைக்குமா? இல்ல. ஒருவேளை ஃபீவருக்கு 3 டைம் டேப்லெட் கொடுப்பாங்க, ஆனா மன ரீதியான ஒரு பலவீனத்துக்கு எங்கேயுமே டேப்லெட்டும் இல்லை, எந்த வேர்ட்ஸும் இல்லை. ஆண்டவரால் மட்டும்தான் அதுக்கான ரெமெடியை கொடுக்க முடியும். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவரே உன்னை ஆதரிப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. அன்பு ஜனமே, ஆகினால ஜெப வாழ்க்கையை ஒரு நாளுமே நம்ம என்ன செய்யக்கூடாது? மறக்க கூடாது, மறுதளிக்க கூடாது. எதற்காகவும், யாருக்காகவும், எந்த மனுஷனுக்காகவும், எந்த சூழ்நிலைக்காகவும் நம்ம ஜெபத்தை ஒரு நாளுமே என்ன செய்யக்கூடாது? விட்டு விடக்கூடாது. முழங்கார் படியிட்டு, பலவீனத்தை சிலவங்களுக்கு பலவீனம் இருக்கு, முழங்கார் படியிட முடியாது, ஆனால் முடிந்த அளவிற்கு முழங்கார் படியிட்டு தேவனுடைய சமூகத்துக்கு நேராக நம்ம வானத்தின் பலகணிகளை திறந்து அவருடைய சமூகத்தில் நமக்கு நன்மைகளை கொடுக்க வேண்டும் என்றால் நம்ம ஜெபம் ஒவ்வொரு நாளும் நம்ம வாழ்க்கையில ஒரு மெடிசன் போல மார்னிங், ஆஃப்டர்நூன், நைட் எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ ஜெபிங்க. அதுதான் நம்ம வாழ்க்கையில மிகுந்த பலனை கொடுக்குமே தவிர, இந்த உலகத்துல நம்ம எவ்வளவுதான் ஸ்ட்ரென்த்தியான நல்ல ஒரு புரோட்டீன் என்ன ஃபுட்ஸ் சாப்பிட்டாலுமே அது நமக்கு அல்ல பலன். ஆண்டவருடைய எனது வேத வசனம், அவருடைய ரட்சிப்பின் காரியங்கள், இதுதான் நமக்கு தேவ பலனா இருக்கிற. சிலுவையின் உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமா இருக்கிற, ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கோ தேவ பலனா இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. இரண்டாவது வாசிக்கிற பொழுது எரேமியா 6ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். எரேமியா 6ஆம் அதிகாரம் 10வது வசனம். அவர்கள் கேட்கும்படி நான் யாரோடே பேசி எச்சரிப்பேன், அவர்களுடைய செவி விருத்த சேதனம் இல்லாதிருந்தது, அவர்கள் கேட்க மாட்டார்கள். கர்த்தருடைய வசனம் அவர்களுக்கு நிந்தையா இருக்கிறது, அதன் மேல் அவர்களுக்கு விருப்பமில்லை என்பதாக நம்ம அந்த இடத்துல வாசிக்க முடிகிறது. அன்பு ஜனமே, முதலாவது ஜெபத்துல நம்ம குறைவுபடுகிற பொழுது நம்ம வாழ்க்கையில சில நேரங்களில் தீமை வருகிறது என்பதாக பார்த்தோம். இரண்டாவது, நம்ம வேத வசனத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் இருக்கிற பொழுது நம்ம வாழ்க்கையில சில நேரங்கள் தீமைகள் அணுகும் என்று நம்ம தியானிக்கிறோம். அன்பு ஜனமே, அழகாக பக்தன் ஒரு வார்த்தையை சொல்லுவார். சங்கீதம் 1ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்க முடியும் இல்லையா? கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போலிருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அப்ப நல்ல கவனிங்க, வசனம் தான் நம்ம வாழ்க்கையை செழிப்பு நிறைந்த ஒரு தோட்டமாக மாற செய்யும் இல்லையா? ஆகையினால வசனத்தை தினமும் நம்ம உணவாய் உட்கொள்ள வேண்டும் என்று அவர் விரும்புகின்றார். வசனம் ஒரு மருந்து போன்றது. அதை நம்ம கசப்பானதாக நம்ம எடுத்துக்கொண்டா வாழ்க்கையில நன்மையை பெற முடியாது. அது தேனிலும் மதுரமான வசனமாக இருக்கிறது. அழகாக ஒரு பாடல் வரிகள் கூட இருக்கும் இல்லையா? தேன் இனிமையிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. அது திவ்ய மதுரமான அந்த வேத வசன வார்த்தைகளை நம்ம ஒவ்வொரு நாளும் அருந்த வேண்டும். அதை நம்ம ருசித்து நம்ம வாழ்க்கையில ஏற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தர் நல்லவர் என்பதனை ருசித்து பாருங்கள். அன்பு ஜனமே, இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில வேதத்துக்கு நம்ம எவ்வளவு டைம் கொடுக்கிறோம்? ஒவ்வொரு நாளும் மோஸ்ட்லி எல்லா பீப்புள்ஸ் தான், எல்லார் கையிலும் இன்னைக்கு ஆண்ட்ராய்டு ஃபோன் இருக்கு இல்லையா? நம்ம ஃபோனில் இருக்கிற இன்னைக்கு சோஷியல் மீடியாஸ்க்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸில் ஜஸ்ட் ஒரு 1% கூட இன்னைக்கு இருக்கிற வாலிப பிள்ளைகள் மட்டும் இல்லை, எல்லா மக்களுமே வேதத்துக்கு கொடுக்கறது இல்லை. எல்லா இதுவும் வாட்ஸ்அப்பா, ஃபேஸ்புக்கா, இன்ஸ்டாகிராமா, ட்விட்டரா, இந்த யூடியூபா எல்லாமே யூஸ் பண்ணுறாங்க. அதற்கு எந்த தடையும் இல்லாமல் டெய்லி அப்டேட்ஸை கரெக்டாக நோட்டிஃபிகேஷன் வந்த உடனே போய் செக் பண்ணிக்கிறாங்க இல்லையா? ஆனால் வேதத்தை நம்ம டெய்லி எந்த அளவுக்கு நம்ம நேசித்து படிக்கிறோம்? வசனத்துக்கு நம்ம கொடுக்குற முக்கியத்துவம் எவ்வளவா இருக்குது? ஆண்டவர் மேலே விசுவாசம் மட்டும் இருந்தால் போதும், நான் மேன்மையான ஒரு இடத்துல வந்து விடுவேன் என்று கேட்டால் இல்லை. வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் என் வார்த்தை
ஒளிந்து போவதில்லை. தீர்க்க தரிசனங்கள் கூட ஒளிந்து போகும், அந்நிய பாஷைகள் கூட ஒளிந்து போகும். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை மட்டும்தான் நிலைநிற்கும் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த வார்த்தை நம்ம வாழ்க்கையில இல்லைன்னா நம்ம ஜீரோ தான். நம்ம எவ்வளோ டிகிரிஸ் இருக்கலாம், நம்ம எவ்வளோ மேன்மையானவர்களாக இருக்கலாம், ஆனால் கர்த்தருடைய வசனம் நம்ம இருதய பலகைகளில் எழுதப்பட்டதாக இருக்கிறதா? வாயிலிருந்து வசனங்கள் இன்றைக்கு புறப்படுகின்றதா? நம்ம வாயின் வழியாக எத்தனையோ வார்த்தைகளை பேசுகிறோம் இல்லையா? மனுஷன்கிட்ட கம்யூனிகேட் பண்ணும் பொழுது எத்தனையோ வார்த்தைகளை நம்ம ஷேர் பண்ணுறோம். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தையை எந்த அளவுக்கு நம்ம ஷேர் பண்ணுறோம்? அவருடைய வசனத்தை படிக்கிறதுல இருந்து வெறும் நம்ம ஒரு எஸ்ஐ கொஸ்டின் படிக்கணும்னா இது ஒரு மார்க் கிடைக்கணுங்கிறதுக்காக உட்காந்து படிக்கிறாங்க பிள்ளைங்க. அதே நேரத்தில் வசனத்தை நம்ம எதற்காக படிக்கிறோம்? அந்த நோக்கத்தோடு படிக்கணும், அந்த உணர்வோடு படிக்கணும். எல்லாரும் படிக்கலாம், வசனம் வேதத்தை எல்லாரும் படிக்கலாம். ஆனால் உணர்வோடு நம்ம படிக்கிற ஒரு எண்ணம் நமக்கு வேணும். ஒரு அதிகாரத்தை உட்கார்ந்து படிச்சீங்கன்னா அந்த வசனம், அந்த அதிகாரம் யாரை குறித்து, எதற்காக, எந்த சூழ்நிலையில் சொல்லப்பட்டது என்பதனை தியானித்து படிக்க வேண்டும். அதான் சொல்லுவாரு, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகல் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் தான் பாக்கியவான். தியானிக்கணும் வசனத்தை. சும்மா கடக்கடன்னு ரீட் பண்ணிட்டு ஸ்டோரி புக்ஸ் மாதிரி படித்தா நோ யூஸ். நம்மளால எதையுமே படிக்க முடியாது, கற்றுக்கொள்ள முடியாது. கற்றுக்கொள்ளணும்னா உட்கார்ந்து தியானிக்கணும், பொறுமையாக படிங்க வேதத்தை எடுத்து. இன்னைக்கு ஒரு மத்தியில் ஒரு சாப்டர் நீங்கள் எடுத்தீங்கன்னா அந்த சாப்டரை உட்காந்து 1 மணி நேரம் உட்காந்து தியானிச்சு பாருங்க. அந்த ஒரு அதிகாரத்தில் இருந்தே ஏராளமான விஷயங்களை கற்றுக்கொள்ள முடியும். யாருக்காக, எதற்காக, ஏன், எப்படி, எந்த நேரத்தில் அவர் ஏன் சொல்லி இருக்கின்றார் என்று ஓமைகளாக இருக்கலாம். எல்லாமே அதற்கான அர்த்தங்களின் ஆழங்களை நமக்கு கற்றுக் கொடுப்பார். ஏனென்றால் அவர் ஒரு ஆசிரியர், அவர் ஒரு வழிகாட்டி. உலகம் கொடுக்க முடியாத ஞானம் அவரிடத்தில் தான் உள்ளது. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். இந்த உலகத்தில் நம்ம எவ்வளவு ஞானம் இருந்தாலும் அது தேவனுக்கு முன்பதாக பைத்தியம் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் பேதையை ஞானியாக்குகிறவர், ஞானிகளை அவர் பைத்தியம் என்று எண்ணுகின்றார். அன்பு ஜனமே, நம்ம இந்த உலகத்தில் இருக்கிற எந்த நாலேஜை வச்சும் பைபிளை லேர்ன் பண்ண முடியாது. நம்புறீங்களா? உண்மையாக சொல்கிறேன், உலகத்தில் நமக்கு இருக்கிற எந்த நாலேஜை வச்சும் பைபிளை நம்ம ஈஸியாக லேர்ன் பண்ணிக்க முடியாது. ஆனால் ஆண்டவருடைய ஆவியானவருடைய கைடன்ஸ் இருந்தால் மட்டும்தான் வேதத்தின் ஆழமான சத்தியங்களை நாம் கற்றுக்கொள்ள முடியும். ஏனெனில் அவர் நமக்கு கற்றுக் கொடுப்பார். ஒரு மனிதன் கற்றுக் கொடுப்பதை விட ஆவியானவர் சொல்லிக் கொடுக்கிற விதம் வித்தியாசமானது. ஒரு மனுஷன் நமக்கு ஒரு விஷயத்தை கைட் பண்ணுறதை விட ஆவியானவர் உங்களுடைய இருதயத்தில் உங்களோடு கூட பேசி அதை வெளிப்படுத்துகிற விதம் இன்னும் வித்தியாசமானது. அதற்கு நீங்க வேதத்தோடு கூட இணைந்து செயல்படுகிற ஜனங்களாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் 1 மணி நேரமாவது வேதத்துக்கு டைமை ஸ்பெண்ட் பண்ணுங்க. எங்கேயாவது ஒரு இடத்துல நமக்கு ஃப்ரீ டைம் கிடைக்கும், அந்த டைமில் மனுஷன் கூட உட்கார்ந்து அந்த டைமை வேஸ்ட் பண்ணாமல் வேதத்தோடு கூட அதை யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்தி பாருங்க. இன்னும் ஆண்டவருக்கு நீங்கள் எதில், எந்த விஷயத்தில் நீங்கள் இன்னும் நிறைவுள்ள ஒரு மனுஷனாக மாற வேண்டும் என்று ஆண்டவர் உங்களோடு கூட பேசுவார். அல்லேலூயா. அடுத்ததாக வாசிக்கிற பொழுது எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை எடுத்துக்கொள்வோம். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் அதனுடைய 25வது வசனம். எடுத்தவர்கள் வாசிக்கலாம். எபிரேயர் 10:25. சிலர் விட்டு விடுவது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்ல கடவுள். நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். அல்லேலூயா. தூங்குறவங்க அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. தூங்காம இருக்கிறவங்க சொல்லுங்க. அல்லேலூயா. அன்பு ஜனமே, 3வது தேவன் நம்மோடு கூட பேசுகிற வார்த்தை சபை கூடி வருதலை விட்டு விடாதிருங்கள். அந்த வசனத்தை நீங்க நன்கு கவனிங்க. சபை என்று சொல்லப்படுறது ஒரு சர்ச் மட்டும் கிடையாது. மனுஷன் கையினால் கட்டப்பட்ட ஆலயத்தில் மட்டும் அவர் வாசமாக இருக்கிறவர்ல. நம்ம இப்போ ஒரு 10 பேர் 15 பேர் இருக்கிறோம்னா இதுவும் ஒரு சபை தான் ஆண்டவருடைய பார்வையில். அப்போது நம்ம கூடி வந்து தேவனுடைய சமூகத்தை தேடுகிற ஒரு பழக்கத்தை விட்டு விடக்கூடாது என்று ஆண்டவர் நம்மை பார்த்து பேசுகின்றார். ஆனால் இன்றைய நாட்களில் இருக்கிற நமக்கு ஒருவேளை இல்லாமல் இருந்தாலும் கூட இக்காலத்தில் இருக்கிற ஜென்ரேஷனுக்காக இருக்கலாம், மக்களுக்காக இருக்கலாம், இந்த உலகத்தில் உள்ள என்ஜாய்மெண்ட்டுக்குன்னு சொன்னால் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக போவாங்க இல்லையா? ஒரு ஆடு கொடுத்தாலே போதும் அவங்களுக்கு, அதுக்கு இன்ட்ரெஸ்டாக ஒரு மூவி பார்க்க போகணுமா, வேற ஒரு என்ஜாய்மெண்ட்டுக்கு போகணுமா, ரொம்ப இன்ட்ரெஸ்டாக கடந்து போவாங்க. அதுக்கு நீங்கள் கம்பல் பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது.
வாய் என்று கூட சொல்ல வேண்டாம், ஜஸ்ட் ஒரு மெசேஜ் ஷேர் பண்ணா போதும், அவங்களாவே வாலண்டியரா வந்துருவாங்க. ஆனா ஆண்டவருடைய சமூகத்துக்கு வருகிறதற்கு, ஆலயங்களுக்கு போகிறதற்கு, தேவனை தேடுவதற்கான காரியங்களை நீங்க சொல்லுகிற பொழுது நம்முடைய இருதயத்தின் வாஞ்சை, தாகம் எந்த அளவாக இருக்கிறது? ஆண்டவர் அதை எதிர்பார்க்கிறார். பக்தன் சொல்லுவார், கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று சொன்ன பொழுது நான் மனமகிழ்ச்சியாய் கடந்து போனேன், கட்டாயமா போகல. எனக்கு ஒரு அழைப்பு கிடைச்சதுன்னு சொல்லிட்டு நான் ஆனந்தமா போறேன், எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருச்சு. ஏன்னா வேதத்துல ஒரு வசனம் இருக்கு, வசனம் கேட்க கூடாத பஞ்சகாலம் வரும். அந்த டைம்ல நமக்கு இப்படி ஒரு சாய்ஸ் கிடைக்கலன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? அப்போ வருந்தி பிரயோஜனம் இல்லை. காலம் ஆனது அது மிகவும் ஒரு பொன் போன்றதென்று, டைம் இஸ் கோல்டுன்னு நம்ம பழமொழி சொன்னாலுமே ஆண்டவர் நமக்கு அதை விட முக்கியமான ஒன்றை கற்றுக் கொடுக்கிறார். எனது நாட்கள் பொல்லாதவைகளானதினால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள், மோசம் போகாதிருங்கள், எச்சரிக்கையாயிருங்கள், ஜாக்கிரதையாயிருங்கள். கிடைக்கிற நாட்கள்ல தேவனுடைய சத்தியத்தை அறிந்து அவர் வழிகளில் வாழ்வதற்கு வழிகளை ஒப்பு கொடுத்து நீதியின்படி தேவ மார்க்கத்தை கைப்பற்றி தேவனுடைய ராஜ்யத்திற்கு போவதற்கு நம்முடைய வழிகளை ஆயத்தம் பண்ணாத படிக்கு அசட்டை பண்ணி அதை விட்டு அதை நாம் அப்புறம் பார்த்து கொள்ளலாம் என்று ஒவ்வொரு நாளும் நாம் அதற்கென்று நாட்களை நாம் கிரயம் செய்து கொண்டிருப்போமே. ஆனால் தேவனுடைய வருகை ஒரு திருடனை போல இருக்கின்ற பொழுது அவன் நம் மத்தியில நியாய தீர்ப்பின் கணக்கு ஒப்புவிக்கப்படுகிற சமயத்திலே நான் அவ்விடத்திலே எப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலை இருந்து தப்புவித்துக் கொள்ள முடியாது. ஏனென்றால் நமக்காக சாட்சி கொடுக்க மனுஷன் தேவையில்லை. இந்த பில்டிங்ல இருக்கிற ஒரு உத்தரமே வந்து சாட்சி கொடுக்கும். ஆமாவா இல்லையா? இந்த டைம்ல இவங்களுக்கு இந்த விஷயம் போதிக்கப்பட்டிருந்தா, ஆனா அசட்டை பண்ணி விட்டார்கள் என்று. அன்பு ஜனமே, நம்ம ஒரு நாளுமே தேவ சமூகத்துக்கு போக விஷயத்துல அசட்டை பண்ணக்கூடாது. பலவீனம் இருந்தாலும் சரிதான், பாடு இருந்தாலும் சரிதான், கஷ்டம் இருந்தாலும் சரிதான், அவருடைய சமூகத்துக்கு வாஞ்சையா போகணும், ஆசையா போய் அமரணும். அந்நாட்கள்ல பேதுருவா இருக்கலாம், பவுலா இருக்கலாம், ஊழியம் செய்த நேரத்துல 3000 பேர் 5000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. எதனால? ஆசையா கடந்து வந்தாங்க. ஏசப்பா எந்த இடத்துக்கு போனாலும் அவர் வருகிறார் என்று கேள்விப்பட்ட உடனே ஒரு கூட்ட ஜனங்கள் போய் அமர்ந்து விடுவாங்க. அங்க இடமே கொள்ளாத அளவிற்கு மலையா இருக்கலாம், கடற்கரை ஓரமா இருக்கலாம், எங்க போனாலும் விசுவாச கூட்டங்களுக்கு அளவே கிடையாது. அந்த அளவுக்கு வந்து வாஞ்சியா இருப்பாங்க. எதனால? அவருடைய போதகத்தை கேட்பதற்கு. இன்னைக்கு நமக்கு போதகம் கேட்பதற்கான வாஞ்சை இருக்கா? இக்காலத்து பிள்ளைகளுக்கு அந்த வாஞ்சை இன்னைக்கு ரொம்ப குறைவாகவே போய்விட்டது. ஏன்னா உலகத்துக்கு ரொம்ப அடிமை ஆயிட்டாங்க. ஆத்துமாக்கள் இன்றைக்கு மிகவும் மிகவும் கெட்டு போகிற ஒரு சூழ்நிலைக்கு நேராக சத்ருவினால் அடிமைப்பட்ட ஒரு நிலைமையில பிள்ளைகள் இன்றைக்கு இருக்கிறாங்க. எல்லாவற்றையும் அனுபவிக்க நமக்கு அதிகாரம் உண்டு என்றாலும் எல்லாம் நமக்கு தகுதியாயிராது. எல்லாவற்றையும் நமக்கு அனுபவிக்க அதிகாரம் இருந்தாலும் ஒன்றுக்கும் நான் அடிமையாக மாட்டேன் பவுல் சொல்லுகின்றார். அந்த ஒரு உறுதிமொழி நமக்குள்ள எப்பொழுதும் இருக்கணும். எல்லாமே இருக்கு, அனுபவிக்கலாம் எனக்கு, ஆனா அது ஆண்டவருடைய பிள்ளையாக எனக்கு அது தகுதியானது அல்ல. நான் அதுக்கு அடிமையாக மாட்டேன், அது எனக்கு வேண்டாம். என்னை கம்பல் பண்ணாலும் சரிதான், இது நீ செய்யாட்டி உன்னை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று மனிதர்கள் நம்மை அவ்விடத்துல டிஸ்குவாலிஃபை பண்ணாலும் சரிதான். ஆண்டவருக்கு பிரியம் இல்லையா? அது எனக்கும் பிரியம் இல்லை. ஆண்டவருக்கு இது வேண்டாமா? அது எனக்கும் வேண்டாம். இது ஆண்டவருடைய சித்தமா நான் செய்கிறேன். இப்பேற்பட்ட ஒரு மன பக்குவத்துக்குள் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வழிகளை என்ன செய்ய வேண்டும்? ஒப்புவித்து வாழுகிற பிள்ளைகளாக மாற வேண்டும். அல்லேலூயா. ஏனென்றால் இவ்விடத்துல இருக்கிற நமக்குள்ளே அப்பேற்பட்ட சுபாவங்கள் இல்லை என்றாலும் நம்ம எத்தனையோ மனிதர்களை ஒவ்வொரு நாளும் சந்திக்கின்றோம். அந்த சந்திக்கிற மக்களுக்கு இதை குறித்து போதிப்பதற்காக நம்ம அழைக்கப்பட்டிருக்கின்றோம். அந்நாட்கள்ல பவுல் அப்போஸ்தலர் கடைசி அதிகாரத்தில் நீங்க வாசிக்கிற பொழுது தெரியும், பவுல் ஊழியம் செய்த இடத்துல அவருக்கு எதுவுமே அனுகூலமா இருந்துச்சான்னு கேட்டா இல்லை. எங்க போனாலும் அவருக்கு பிரச்சனை தான். காரணம் இல்லாம கைது செய்வாங்க. ஆனா கைது செய்து சிறையில் அடைச்சல் அவர் ஊழியத்தை விட்டாரா? இல்ல. அங்க இருந்து அவர் எழுதுறதையும் விடல, ஆண்டவரை பற்றி சொல்றதையும் அவர் விடல. தடைகள் இருந்தும் ஊழியத்தை அவர் செய்கிறாரு, போராட்டங்கள் இருந்தும் ஊழியத்தை செய்கிறாரு. ஒரு கூட்ட ஜனங்கள் வந்து சண்டை போட்டுட்டு போறாங்க, அவங்களுக்குள்ளே பிரிவினை உருவாகிறது. கடந்து போன பிறகும் ஒரு வீடை வாடகைக்கு எடுத்து 2 வருடங்கள் அந்த வீட்டிலே தரித்திருந்து தைரியமா கிறிஸ்துவை குறித்து போதித்தார். அந்த அளவுக்கு வாஞ்ச. சூழ்நிலை சாதகமா இல்லாம போகட்டுமே, எனக்கு ஆதரவா ஒரு மனுஷன் கூட வராம போகட்டுமே, நான் இயேசுவுக்காக வாழ்வதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறேன், நான் அதை செய்வேன், உயிர் போகும் வரையிலும் நான் செய்வேன் என்கின்ற ஒரு தைரியம், ஒரு வாஞ்சை, ஒரு தாகம் அது நமக்குள்ள வேண்டும். அல்லேலூயா. மானானது நீரோடை வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்துமா உண்மையில் வாஞ்சையா இருக்கிறதா இன்றைக்கு நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டும். அடுத்ததாக வாசித்து பாருங்கள்.
1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 33வது வசனம். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 15ஆம் அதிகாரம் அதனுடைய 33வது வசனம். நான் எபேசிலே துஷ்ட மிருகங்களுடனே மோசம் போகாதிருங்கள், ஆகாத சம்பாஷணைகள் நல்லொழுக்கங்களை கெடுக்கும் என்று வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. ஆகாத சம்பாஷணைகள் மூலமாக நாம் ஒரு வேளைகளில் நன்மைகளை இழந்து விடக்கூடும் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. நல்லா புரியும்படி உங்களுக்கு சொல்லணும்னா, ஆதாமும் ஏவாளும் பேசி கொண்டிருந்த நாட்கள் வரையிலும் அவங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் வரல. ஆமாவா இல்லையா? ஆனால் சர்ப்பம் இடையே வந்து பேசின பொழுது ஏவாள் பேச்சு கொடுக்காம இருந்திருந்தா பிரச்சனை வராமல் இருந்திருக்கும். ஆனால் அவள் அந்த பேச்சுக்கு இடம் கொடுத்தாளா இல்லையா? ஆகாத ஒரு சம்பாஷணை, அது தேவையில்லாமல் பேசுது, தேவனுடைய சித்தத்துக்கு மீறி அது வார்த்தைகளை வீசி கொண்டிருக்கிறது. இவள் என்ன செய்திருக்க வேண்டும்? ஆண்டவர் எனக்கு கொடுத்த கட்டளை என்று ஒன்று இருக்கிறது, அதை தவிர்த்து எங்களுக்கு இந்த உலகத்தில் வேற எந்த ஆசையும் இல்லைன்னு அந்த வார்த்தைக்கு பதில் கொடுக்க தெரியாமல் அந்த சம்பாஷணைக்கு தன்னை இணங்கி ஐக்கியப்படுத்தி அந்த வார்த்தையின் பேரில் அவள் விழுந்து விட்டபடியினால் மோசம் போய்விட்டாங்க. தேவ சாபத்துக்கு ஆளாகி விட்டார்கள். முட்கள் இத்தனை நாட்கள் அவங்க வாழ்க்கையில இல்லை, இப்ப முட்கள் கடந்து வருகிறது. வேர்வையின் நிலைமை அவங்க உணரப்படுகின்ற ஒரு நிலைமைக்கு தள்ளப்படுகிறாங்க. வேதனையை சம்பாதித்து கொள்கிறாங்க. அவர் மட்டும் அல்லங்க, சிம்சோனை சொல்லலாம். தேவையில்லாத ஒரு ஐக்கியம். தெளிலால் மத்தியில போன பிறகு போவதற்கு முன் அவருடைய வாழ்க்கையும் போனதற்கு பின் அவருடைய வாழ்க்கையும் பிரித்து பார்த்தால் பரிதபிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. அதுவரையிலும் பலசாலி, பராக்கிரமசாலி, எதிர்த்து வந்தவன் ஒருவன் கூட அவருடைய கைக்கு தப்பி போனது இல்லை. அந்த அளவுக்கு பலனை கர்த்தர் சிம்சோனுக்கு கொடுத்திருந்தாரு. ஆனா அவர் போன பிறகு என்னவாயிற்று? பலன் போச்சு. அவருடைய கண்கள் பிடுங்கப்பட்ட ஒரு குருடனாய் மாற்றப்பட்டார். அவருடைய சரித்திரமே அழிந்து போயிட்டு, தேவனுடைய திட்டம் அவருடைய வாழ்க்கையில இல்லாமற் போயிட்டு. அழைத்தது பராக்கிரமசாலியாக அடிமைப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டு கொண்டு வருவதற்காக. ஆனா அவர் வழிமாறி போய் அவரிடத்துல தேவையற்ற ஐக்கியத்துக்கு உடன்பட்டபடியினால, தேவையற்ற வார்த்தைகளுக்கு இணங்கினபடியினால அவருடைய வாழ்க்கை தாறுமாறாய் போனது நம்ம பார்க்கிறோமே. நம்ம வாழ்க்கையிலும் கூட ஆண்டவர் அதை கற்றுக் கொடுக்கிறார். ஏனென்றால் நாம் நன்மைகளை பெற்றுக்கொள்ள கூடாது என்பதை விரும்புகிறவன் சத்துரு. ஆண்டவருடைய சித்தத்தை செய்யக்கூடாது, ஆண்டவருக்கு பிடித்தமான ஒரு வாழ்க்கை வாழக்கூடாது, பரலோக ராஜ்யத்திற்குள் நாம் போகக்கூடாது, நம்முடைய ஆத்துமா அழிந்து போக வேண்டும் என்று விருப்பமுடையவன் சத்துரு. ஆகையினால் நம்முடைய வழிகளிலே எப்படியாவது ஒரு பிசகுதலை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி அவன் வகை தேடி சுற்றி திரிகின்றான். ஒரு மனுஷன் மூலமா தான் வந்து நின்று நம்முடைய வாழ்க்கையை பரிசுத்த குலைச்சல் ஆக்க வேண்டும் என்று போராடுவான். நம்ம என்ன செய்ய வேண்டும்? தந்திரமுடையவர்களாய், கவனமுடையவர்களாய், ஜாக்கிரதை உடையவர்களாய் நம்முடைய வழிகளிலே நாம் செயல்பட வேண்டும். அல்லேலூயா. எந்த மனுஷன் நம்ம கிட்ட பேசினாலும், யார் நம்ம கிட்ட வந்து எந்த விஷயத்த சொன்னாலும் தேவனுக்கு அது பிரியமானது தானா, இது கர்த்தர் விரும்புகின்ற ஒன்று தானா என்று நன்கு யூகித்து அறிந்து அந்த காரியங்களிலே அந்த வார்த்தைகளிலே உடன்பட வேண்டுமே தவிர்த்து நம்முடைய விருப்பம் போல அவங்க பேசுகிறதுக்கு நல்லா தானே பேசுறாங்க, நல்ல ரெஸ்பெக்டா இருக்கிறாங்க, நல்ல அழகா நம்ம கூட கம்யூனிகேட் பண்றாங்க, இவங்கெல்லாம் நம்மளை ஏமாற்ற மாட்டாங்கன்னு நினைச்சு போய் விழுந்தோம்னா நம்ம வாழ்க்கை முடிஞ்சிடும். ஏன்னா பிசாசு வந்து அலங்கோலமான வேஷத்துல எல்லாம் வந்து நம்மளை ஏமாத்த வரமாட்டான், அழகான ரூபத்துல வந்துதான் நம்மளை ஏமாத்த வருவான். அதனால நம்ம எப்பொழுதுமே ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் நம்மை பார்த்து எச்சரிப்போடு கூட சொல்லுகின்றார். ஆகையினால தேவையற்ற சம்பாஷணைகளுக்கு போகாதீங்க. மனுஷன் கூட ரொம்ப குறைவா பேசுங்க, ஆண்டவரோடு அதிகமாக பேசுங்க. அது உங்கள் வாழ்க்கைக்கு மிகுந்த தேவ பலனாக இருக்கும். ஏன்னா மனுஷன் கூட நீங்கள் பேச 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 அவன் இந்த உலகத்தை குறித்தே பேசிகிட்டே இருப்பான், பிரச்சனையை குறித்து இன்னும் சொல்லிகிட்டே இருப்பான், இதுதான் சொல்லிட்டு இன்னும் நம்முடைய மனசை குழப்பிட்டே இருப்பான். அந்த நேரத்தை அப்படியே மூடி வச்சுட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் போய் அமர்ந்து பாருங்க. அவர் உங்களுக்கு நன்மையானவைகளை போதித்து சமாதானம் உள்ள வழிகளை கற்றுத்தந்து நீதியின் பாதைகளை நடப்பதற்கான வழிகளை அவர் நமக்கு போதித்து அவருடைய ஒரு பிரியமான வழிகளை நம்மை நடக்க வைப்பார். அல்லேலூயா. நம்ம கூட இருக்கிற எல்லாருமே போற வழியில நாமும் போக வேண்டும் என்று ஆசைப்படக்கூடாது. கர்த்தர் விரும்புகிற வழியை தெரிந்து கொண்டு பயணிக்கிற தனித்துவமான பிள்ளைகளாக வாழ வேண்டும். அல்லேலூயா. எல்லாரும் போகிறாங்க நானும் போகிறேன்னு போகிற ஒரு வாழ்க்கை நமக்கு வேண்டாம். எல்லாரும் செலக்ட் பண்றாங்க நானும் செலக்ட் பண்றேன், அப்படி ஒரு எண்ணம் நமக்கு வேண்டாம். ஏன்னா இடுக்கமான வாசல் வழியை பிரவேசிக்கிறவர்கள்
சிலர். ஆனால் விரிவான வாசல்களை போகிறவர்கள் அநேகர். ஏன்னா மற்றவர்களை பின்பற்றி போகிறதுனால நம்ம பின்பற்றுதல் யாராக இருக்க வேண்டும்? இயேசுவாக இருக்க வேண்டும். அவருடைய வழி நம்முடைய வழியாக இருக்கும் என்றால் அந்த வழிகளில் பாடு இருக்கும், அந்த வழிகளில் கஷ்டம் இருக்கும், அந்த வழிகளில் கண்ணீர் இருக்கும், அந்த வழிகளில் பலவிதமான அவமானங்கள் இருக்கும். ஏனெனில் அது இயேசுவின் வழி. மனுஷனுடைய வழி அது அழகா இருக்கும். சொல்லுவான், நான் ஒரே நாள் அவனை ஹை பொசிஷன்ல கொண்டு நிறுத்துறேன்னு சொல்லுவான். அது டவுன் ஆகிடும் சீக்கிரம். ஆனால் ஆண்டவர் ஸ்டெப்பாக தான் நம்மளை தூக்கி கொண்டு மேலே நிறுத்துவார். அது நிரந்தரமான உயர்வாக இருக்கும். அல்லேலூயா. ஆகையினால ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம பொறுத்திருந்து நன்மைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் சில சுபாவங்களை நம்மை விட்டு அகற்றி தான் ஆக வேண்டும், சில தன்மைகளை நம்மை விட்டு விலக்கி தான் ஆக வேண்டும் என்று தேவன் இன்றைக்கு நம்மோடு கூட பேசினேன். ஒரு வார்த்தையை கூட நம்ம தியானித்து நம்ம ஜெபிக்க போகின்றோம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 15, 16, 17 வசனங்களை நாம் எடுத்துக்கொள்வோம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 15, 16, 17 வசனங்கள். உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. ஏனெனில் மாமிசத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். உலகமும் அது நிச்சயம் ஒளிந்து போம், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அந்த வசனத்தை நன்கு கவனிக்கிற பொழுது 15வது வசனம், உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லையாம். ஏனென்றால் இன்னும் ஒரு அழகான ஒரு வசனம் வெளிப்படையா சொல்லணும்னா மத்தேயு சுவிசேஷத்தில் எழுதப்பட்ட ஒரு வார்த்தை, ஒருவன் பிதா அதாவது தேவனை பார்க்கிலும் தன் மகனையாவது தன் மகளையாவது தன் தகப்பனையாவது தன் தாயையாவது தேவனை விட அதிகமாக நேசிக்கிறவன் தேவனுக்கு பாத்திரன் அல்ல. வேதம் தெளிவா சொல்லுது. அந்த வார்த்தையை ஓப்பனா அவர் சொல்றாரு. தேவனை பார்க்கிலும் இந்த உலக மனிதர்களிடத்துல அன்பு உங்களுக்கு அதிகமாக இருந்துச்சுன்னா பிதாவின் அன்பு உங்களிடத்தில் இல்லை என்று அவர் சொல்லுகின்றார். ஏனெனில் உலக அன்பு அதிகமாக இருக்கிற பொழுது தேவனை தேடுகிற இருதயம் அங்கே இராது. உலக மனுஷனுக்காக தேவனை தூக்கி வீசிட்டு போறவங்களா இருப்பாங்க உலக அன்பு அதிகமாக இருக்கிறவங்க. ஆனா ஆண்டவரிடம் அதிகமான அன்பு வைத்திருக்கிறவர்கள் இந்த உலகத்தில் உள்ள அன்பு கிடைக்கலனாலும், இந்த உலக உள்ளத்தில் மனுஷன் நம்மளை விட்டுட்டு போனாலும் அந்த அன்பு எனக்கு போதும் என்று எழுந்து நிற்கின்றவர்கள் தான் யார்? இயேசுவின் மீது முதன்மையான அன்பு கொண்டவர்கள். நம்ம வாழ்க்கையில இந்த உலக அன்பு வேதனையை கொடுக்கும். உண்மையா இல்லையா? வேதனையை கொடுக்கும். பல நேரங்களில் நமக்கு அது எதிரான சூழ்ச்சிகளை செயல்படுத்தும். நம்மை அறியாமலே அது பல நேரங்களில் நம்மை கண்ணீர் வடிக்க வைக்கும். அது உலக அன்பு. ஆனால் இயேசுவின் அன்பு நம்மை தேற்றுகிறதாக இருக்கும். நமக்கு அது சமாதானத்தை கொடுக்கிறதாக இருக்கும். அது நமக்கு நன்மையான காரியங்களை உணர்த்துகின்றதாக இருக்கும். இந்த உலகத்தில் ஒரு மனுஷன் எப்பவுமே ஒரு மனுஷனுக்கு மேல ஒரு அன்பு வச்சிருக்கிறான்னா உன்னை எதிர்பார்த்து அந்த அன்பை வைப்பான் இல்லையா? கண்டிப்பா ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். அந்த எதிர்பார்ப்பை நீங்க அவங்களுக்கு திருப்பி செலுத்தலைன்னா உங்ககிட்ட அன்பு காட்ட மாட்டாங்க. ஏன்னா உங்ககிட்ட ஒன்று எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. ஆனா ஆண்டவர் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் நம்ம கிட்ட வச்சிருக்கிறார். என்ன தெரியுமா? அவர் நம்ம மேல எதையுமே எதிர்பார்க்காத அன்பு பாராட்டினார ஒன்று எதிர்பார்த்தார். என்ன? நம்முடைய ஆத்துமா அவருக்குரியதாக மாறணும்னு சொல்லிட்டு இந்த உலகத்துக்காக நம்முடைய ஆவி ஆத்தும சரத்தை ஒப்பு கொடுக்காம உன்னதருக்காக ஒப்பு கொடுக்க வேண்டும். இந்த ஒரே ஒரு எதிர்பார்ப்பு தான். அவர் பொன்னையோ வெள்ளியையோ வைரத்தையோ வீட்டையோ சொத்தையோ எதையுமே கேட்கல, இருதயத்தை கேட்டாரு. நம்ம வாழ்க்கையில நம்ம அநேக நேரங்கள்ல யோசிப்போம், ஆண்டவர் அதிகமா தேடுகிற எனக்கு ஏன் இவ்வளவு சோதனை? அவரை மட்டும்தான் நம்புறேன், அவருடைய வார்த்தையை மட்டும்தான் நான் கேட்குறேன், அவருடைய சமூகம் மட்டும்தான் எனக்கு வேணும்னு நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன். ஆனால் எனக்கு மட்டும்தான் ரொம்ப சோதனை, ஏமாற்றம், கண்ணீர், பலவிதமான அவமானங்கள், நெருக்கடிகள், தோல்விகள் என்ன மட்டும் சுற்றி வருதுன்னு நம்ம நினைப்போம் இல்லையா? நீங்கள் வேதத்தை நல்லா படிச்சிங்கன்னா இந்த கொஸ்டினுக்கு உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். யோபுவா இருக்கலாம், பவுலா இருக்கலாம், இன்னும் ஆண்டவருக்கு ஊழியம் செய்த ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையாக இருக்கலாம். சோதனை இல்லாமல் யாருமே மேலே வரல, தாண்டி போகல. அவர் யாரை அதிகமாக நேசிக்கின்றாரோ அவர்களை அவர் சோதனைக்குட்படுத்துவார். ஆனால் தப்புவித்து போவதற்கான வழியையும் உண்டாக்குவார். அது அவர்கிட்ட தான் இருக்கு. அதனால சோதனை ரொம்ப அதிகமாக தாக்கி கொண்டு இருக்கிற பொழுது ஆண்டவரை நீங்களும் வேண்டாம், உங்க ஊழியமும் வேண்டாம், எனக்கு ஒரு வாழ்க்கை நிம்மதி மட்டும் கிடைச்சா போதும்னு சொல்லி நம்ம ஓடி போயிட்டோம்னா வாழ்க்கை
முடிஞ்சிடும், இருள் நம்மை ஆட்கொண்டு விடும். அன்னைக்கு பேதுரு அப்படிதான் போனார். ஆண்டவரை கூப்பிட்ட உடனே வந்தது உண்மைதான். மீன் தொழிலை விட்டுட்டு மனுஷனை பிடிக்க வரேன்னு சொன்ன உடனே அப்படியே பின்னாடி வந்தார். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்த உடனே மறுபடியும் எங்கே போனார்? மீன் பிடிக்க தான் போனார். அவருடைய திரும்ப அந்த எண்ணம் அங்கே தான் போகுது. ஆனால் திரும்பவும் ஆண்டவர் தேடி வராரு. அவருடைய சமூகத்தில் மறுபடியும் ஒப்பு கொடுக்க வைக்கிறாரு. அவர் கேட்ட ஒரு வார்த்தை, நீ என் ஆடுகளை மேய்ப்பாயாக. 3 முறை கேட்குறார், நீ என்னை நேசிக்கின்றாயா? லாஸ்ட்டு பேதுருவுக்கு ரொம்ப வருத்தம் ஆகி போச்சு. ஆண்டவரை நானுமே நேசிக்கிறேன் என்பது உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொன்ன அப்புறம்தான் அந்த பிரதான ஒரு பொறுப்பை கொடுக்குறார் அவர் கையில். அன்பு ஜனமே, சில நேரங்களில் உங்கள் இருதயத்தில் நீங்களே ஆழமாக யோசிச்சு பாருங்கள். நீங்கள் ஆண்டவர் ரொம்ப அதிகமாக நேசிக்கிறீங்கன்னா இந்த உலகத்தில் உள்ள எந்த விஷயமே உங்களுக்கு மேன்மையாக எண்ணுவதற்கு தோன்றாது. உங்கள் இருதயத்தில் இயேசுவை பார்க்கலும் இது பெரிது அல்லவென்று எண்ண வைக்குமே தவிர இயேசுவை விட இதான் முக்கியம் என்று ஒரு நாள் உங்கள் நாவு சொல்வதற்கு இயலாது. அவர் மீது உண்மையான ஒரு அன்பு, உண்மையான ஒரு பற்றுதல், உண்மையான ஒரு விசுவாசம், உண்மையான ஒரு தேடுதல், உண்மையான ஒரு எதிர்பார்ப்பு அவர் மீது உங்களுக்குள்ள இன்னைக்கு இருக்குமானால் உங்கள் வழிகளை நீங்களே ஆராய்ந்து கொள்ளுங்கள். எனக்கு கேட்ட வார்த்தையை தான், மனுஷனே நான் உனக்கு நன்மை இன்னதென்று நான் போதித்திருக்கிறேன். ஆனால் நாம் ஏன் இன்னைக்கு தீமையான சில விஷயங்கள்னால நன்மையை இழந்து கொண்டிருக்கின்றோம்? எப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்தால் நன்மை கிடைக்கும் என்பதனையும் அவர் ஒரு சின்ன பிள்ளைக்கு போதிக்கிறது போல எல்லா வசனங்கள் மூலமாக அவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறாரு. அதை பெற்றுக்கொள்ளாதபடிக்கு நம்முடைய வாழ்வில் இருக்கிற சில தடைகள் இன்றைக்கு காரணமாக இருக்கிறதை கர்த்தர் நமக்கு உணர்த்துகின்றார். ஆகையினால கேட்ட இந்த வார்த்தையின்படி இன்றைக்கு நம்ம வழிகளில் எங்க பிசகுதல் இருக்கிறது, எங்க விரிசல் இருக்கிறது, சத்ரு அவ்விடத்துல நுழையும் படிக்கு நம்ம எந்த இடத்துல நம்ம வாழ்க்கையை நம்ம இன்றைக்கு தேவனுக்கு பிரியமற்ற ஒரு நிலைமையில நம்ம ஒப்பு கொடுத்திருக்கிறோம் என்பதனை ஆழமாக நம்முடைய வாழ்க்கையை தேவ சமூகத்திலே தியானித்து ஒப்புவித்து அவரிடத்தில் நன்மைகளை பெற்றுக்கொள்ளும்படிக்கு நம்ம வாழ்க்கையை நம்ம இன்றைக்கு தேவ சமூகத்திலே அர்ப்பணிக்க போகின்றோம். யாவரும் கண்களை மூடி